ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெடிக்யூர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பெடிக்யூர் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து கிராக் ஹீல்ஸ் இருக்கும். கிராக் ஹீல்ஸ்க்காக தான் மெயினாக வந்து பண்ணுறாங்க. பட் அது போக பார்த்திங்கன்னா, நெயில்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ்டாக ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் சில பேர்த்துக்கு. சில பேருக்கு வந்து இன்க்ரோன் நெயில்ஸ்லாம் இருக்கும். நெயில் வந்து வளர்ந்து அவங்க கட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அது வந்து வளர்ந்து வளைஞ்சு சதைக்குள்ளெல்லாம் போய் குத்தி ஒரு மாதிரி சீ பிடிச்சி அந்த மாதிரி ப்ராப்ளம்லும் இருக்கும். ஸோ இதுக்காகவும் நிறைய பேர் வந்து நெயில்ஸ்க்காக தான், மெயினாக நெயில்ஸ் அண்டு கிராக்டு ஹீல்ஸ்க்காக தான் பெடிக்யூர் வந்து மேக்ஸிமம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போது ஒரு கஸ்டமரும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி பெடிக்யூர் டப்பில் வந்துட்டு கொஞ்சம் செட்டிங் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த கால் அப்படி கை நம்ம உடம்புலேயே வந்து டர்ட்ஸ் இருக்கும், ஜெர்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் கால். பட் கால் வந்து அதை விட டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நடக்கிறோம், எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நிறைய வந்து டர்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஜெர்ம்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சொல்யூஷன்ஸ், அது போக இந்த சால்ட், எப்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் பெடிக்யூர் சால்ட்டுனே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ வார்ம் ஆகும்போது கால் வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து நல்லா ஈஸியாக சோக் ஆகிட்டு ஊறிடும் நல்லா. அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு பெயினும் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா, காலை வந்து பெயினுக்காக தான் வராங்க, அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. மெயினாக வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ ஒரு இதுக்கு வராங்க அப்படின்னா, நம்ம வந்து காலை பிடிச்சி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகிட்டு அவங்க வந்து கொஞ்சம் காமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ப்ளட் சர்க்குலேஷனும் கிடைக்கிது. அவங்களுக்கு வீட்டிலேயே இருந்திருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்க, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பார்லருக்கு வந்து அவங்க விசிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து பார்க்குற ஆடியன்ஸும் ஆகட்டும், யாராகட்டும், ஸோ நம்ம வீட்லேயுமே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெடிக்யூர் கிட்ஸ் வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி வச்சு நிறைய பேர் வீட்லேயும் பண்ணுறாங்க. தப்பு கிடையாது. இந்த மாதிரி பெடிக்யூர், ஃபேஷியல் இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்கிது. அமேசானில் கிடைக்கிது. வாங்கி வச்சுட்டு நீங்களே ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். பட் என்னென்னா, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பர் ஸ்டெப்ஸு தெரிஞ்சுட்டு பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிராக்டு ஹீல்ஸில் வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி டூல் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ ஒரு பிளேட் மாதிரியான ஒரு கிரேட்டர் மாதிரியாக இருக்கும். அதை வந்து நல்லா இது மாதிரி தேய்க்கும்போது அங்கே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்துடும். நிறைய பேர்த்துக்கு நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஹீல்ஸ் வந்து அதிகமான டெட் செல்ஸ் வந்து அது ரொம்ப தடிமன் அதிகமாகிட்டு கிராக் விழுக ஆரம்பிக்கும். அந்த கிராக் வந்து டெட் செல்ஸில் மட்டும் வராமல் அது வந்து காலோட உள்ள வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆகிடும்னா, அது மூலிமா நம்ம திரும்பி நடக்கும்போது அது வந்து கொஞ்சம் குத்தி குத்தி பெயின் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு கால்லாம் ஆணியெல்லாம் கூட விழுந்திருக்கும். அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இப்போது சலூனில் என்னால் ஒரு எமர்ஜென்சிக்கு சலூன் வர முடியல, பேபி இருக்குது வீட்டில், இவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் பேபி வந்து வச்சுட்டு அந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ நான் டைம் சொல்லியிருந்தேன், இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது பார்க்க அங்கே ஆள் இருக்கணும். அந்த டைமுக்குள்ளே அவங்க போகணுன்னு ஒரு டென்ஷனோடையே இருப்பாங்க. வர்றதே வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங்க்காக தான். பட் அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகணும், பாப்பா என்ன பண்ணுறா, அழுகுறாளா இல்லையா, பார்க்குறாங்களா, என்ன பண்ணா, இது மாதிரியெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கும் அந்த ஒரு பண்ணியும் யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பண்ணதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீலும் இருக்கும். அப்பா நம்ம ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த காலில் சில பேர்த்துக்கு வந்து ஹீலில் அதிகமாக இருக்கும்,
சில பேத்துக்கு வந்து அந்த பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு உள்ள இந்த சைடில் வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி காலோட முன் பாதத்துக்கு அடியில் வந்து ஹீல்ஸு கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. இதை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பியூமிக் ஸ்டோன் இருக்கும். ஸ்டோன் மாதிரிக்கு பியூமிக் ஸ்டோன்னு மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த ஸ்டோன் வச்சு தேய்க்கும்போது அந்த சொர சொரன்னு வந்ததெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் இருக்கும். இதில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் இருக்குது. அதை வச்சு பண்ணும்போது இன்னுமே ஸ்மூத் ஆகிடும். அதாவது ரஃப்பாக இருந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரஃப்பாக வரும் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணால் கிராக்டு ஹீல்ஸ் வந்து ஒரே சிட்டிங்கில் வந்து நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட கிராக்ஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு போயிடும். இல்லை ரொம்பவுமே டீப்பாக வராங்க, ரொம்பவுமே பள்ளம் பள்ளமாக வந்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டைம் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து கிராக்ஸ் போகும். அப்போ பெடிக்யூர் வந்து ஒரு 2-3 டைம் பண்ணாவே கிராக்ஸ் போயிடும். அப்போ கிராக்ஸ் போயிட்டா நம்ம பெடிக்யூர் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பெடிக்யூர் வந்து நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு பாடி பெயின், லெக் பெயின், நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர்ஸு, லெக்சரர்ஸு, அப்புறம் ஷாப்பில் சேல்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால பிளட்டு வந்து கீழே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ வந்து அவங்களோட கால் வந்து கீழே அதிகமான பெயின் இருக்கும். அவங்களோட பாடி வெயிட்டுனாலேயும் பெயின் அதிகமாக இருக்கும். அந்த பெயின் எல்லாமே வந்து இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணுறதுனால நல்ல வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணும்போது அவங்க போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சோப் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு காலுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி ஆல்டர்னேட்டிவாக ஒரு காலை பண்ணிவிட்டு இன்னொரு காலையும் சேர்த்து பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சமாக கிளென்சர் போட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எப்படி ஃபேஸுக்கெல்லாம் பண்ணுவோமோ சேம் மெத்தட் நம்ம வந்து கால்களுக்கும் பண்ணுறோம். கொஞ்சமாக கிளென்ஸ் பண்ணி காலில் இருக்கிற டர்ட்ஸை வந்து மசாஜ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பண்ணும்போது அவங்களோட காலில் இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு டர்ட்ஸ் இருக்குமோ அதை விட அதிகமாகவே கால்லேயும் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபேஸுக்காவது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் கால் அப்படிங்கும்போது நம்மளே செல்ஃபுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க மாட்டோம். எத்தனை பேர் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களே வந்து உங்களோட இதில் நானே வந்து பண்ணிக்குவேன், நானே ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு பண்ணிப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஸோ மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். எப்போ பண்ணுவோன்னா ரொம்ப டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை நம்மளே வந்து அந்த தாட் வரும்போது தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது நமக்கு டென்ஷன் கம்மியாகிட்டு நம்ம என்ன நம்மளோட கோல் என்னவோ அதை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணவும், நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணவும், நம்மளோட மோட்டிவேஷனில், டிட்டர்மினேஷனில் ஃபோக்கஸ் பண்ணவும் நம்மளை வந்து மைண்டை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. ஸோ அதுக்காக தான் க்ரூமிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சலூன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு க்ரூமிங் மட்டும் கிடையாது. உங்களோட செல்ஃப் லெவலில் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதும் நம்மளோட சலூனோட ஒர்க்கு தான். அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பேம்பர் பண்ணும்போது, நம்மளோட செல்ஃப் பேம்பர் பண்ணும்போது நமக்கு இன்னொரு சப்போர்ட் நல்லா கிடைக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து கிளென்சிங் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு போட்டோம், இப்போ வந்து ஒரு மசாஜ் பண்ணுறோம். இது வந்து ஒரு மசாஜ் க்ரீம். மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுட்டில் மட்டும் பண்ண மாட்டோம், கால்லேருந்து கொஞ்சம் பண்ணுவோம், காலோட இதுலேருந்து பண்ணுவோம். சில பேர் வந்து முட்டியிலேருந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்போ மசாஜிங் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவோம், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபூட்டோட அடியிலையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஃபிங்கர்ஸால் ப்ரெஷர் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸு அது மட்டும் இல்லாமல் டோஸோட இதை ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அதுதான் சொன்ன மாதிரி ரொம்ப பெயின் இருக்கும்போது அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி ஃபுல்லுமே ரெஃப்ரெஷிங்
ஃபீல் கிடைக்கும். அன்றைக்கி நைட்டு நீங்கள் போய் ஒரு பெடிக்யூர் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு போய் தூங்கி பாருங்கள். ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும். இப்போ இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். இதை பண்ணும்போது 1 ஹவர் கிட்டவே ஆகிடும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க முடியாது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த நெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டர்ட் எல்லாமே எடுத்து விடணும். ஸோ இப்போ நான் ஒரு காலுக்கு பண்ணிவிட்டு இன்னொரு காலுக்கும் நான் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கால் நல்லா சோக் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா நகங்களில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி கியூட்டிக்கல் க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணிப்போம். கியூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். நெயில்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர் தான். அதுலேயுமே வந்து நிறைய டர்ட்ஸும் டேமேஜ்டு இதுவும் செல்ஸும் இருக்கும். அது எல்லாத்தையும் டேமேஜ் ஆனது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணும்போது அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நரிஷ்மெண்ட் கிடைக்குது. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களோட நெயில்ஸ் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது ஹெல்த்தி தான். அதுக்கப்புறம் தான் அழகு அது எல்லாமே. ஏன்னா கால் வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே டைல்ஸ் இருக்குது, மார்பிள்ஸ் இருக்குது, மொசைக் இருக்குது. மொசைக்லாம் போயிடுச்சுன்னு வைங்களேன், நிறைய வீட்டில் மார்பிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் என்ன ஆகும்னா கால் வந்து பயங்கரமாக பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம நின்றுட்டே ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை வீடு ஃபுல்லாக நின்று ஏதாவது ஒர்க் பண்ணுறோம், நடந்துக்கிட்டே இருப்போம், இல்லை உட்காரும்போது கூட காலை வந்து டைல்ஸில் தான் வச்சு உட்காருவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும். அந்த கால் வந்து உங்களுக்கு அந்த பிளட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் யாரும் ஸ்லிப்பர் போடுறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து கிளைமேட் அந்தளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லை. இருந்தாலும் இந்த மொசைக் வந்து இந்த மார்பிள் ஸ்டைல்ஸ்லாம் வந்து நம்மளோட வெறும் காலில் போடும்போது அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு 35+ அப்படி ஆகும்போது என்ன ஆகிடும்னா போன்ஸும் வீக் ஆகும், ஜாயின்ஸும் வீக் ஆகும். ஸோ நம்ம நின்றுட்டே நிறைய ஒர்க் பண்ணுவோம், இப்போ க்ளீனிங் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ் நின்று ஒர்க் பண்ணுவோம் டைல்ஸ்லேயே. நம்ம ஒர்க்குன்னு எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் நேரம் ஸ்லிப்பர் போட்டு நிற்போம். அப்போவும் நிற்கிறவங்க நிற்பாங்க. நிறைய பேர் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இல்லைங்க நான் உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணுறேனாலும் பிளட்டு வந்து காலை பார்த்து தான் கீழே போகும். எங்கே வந்து கிராவிடேஷன் இருக்கோ அங்கே தான் போகும். ஸோ அதுக்காக தான் பெடிக்யூர் பண்ணுறோம். இப்போ பெடிக்யூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெயில்ஸ் எல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி நான் ஃபைல் பண்ணி நல்லா ஷைன் கொடுத்து இப்போ வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா காலே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங், மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மறக்காமல் வந்து உங்களோட புக்கிங்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஹேர் சர்வீசஸும் நம்ம அவைல் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் சர்வீஸ் வேணுங்கிறவங்க அவங்களும் வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா சர்வீஸ்லாம் பண்ணும்போது 1 டேவே ஃபுல்லாக ஆக்கியூபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 1 டே பண்ணும்போது நீங்கள் வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் வேறு எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் கொடுக்காம இருப்போம். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கெராட்டின்லாம் பண்ணும்போது 1 ஹவர் 1 டே ஆகிடும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணும்போது ஒரு டேவே கம்ப்ளீட் ஆகிடும். 10 மணிக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள்.